வணக்கம் ஸ்டூடெண்ட். ஈக்லிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் வழியாக ஃபோர்ஸ் பல ஃபோர்ஸ் அடிச்சதுன்னா, ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் F3 இவ்வளோ மேக்னிடியூட், இந்த டைரெக்ஷனில் F1 இந்த டைரெக்ஷனில். ஸோ ஆல் த ஃபோர்ஸஸ் acting on a point, this is the point, acting on the point, அதாவது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன், இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன், இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன், ஆல் த லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? எல்லா ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும். இதோட ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல், அதை தான் நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்வோம். இப்போ சப்போஸ் 3 ஃபோர்ஸஸ் நம்ம இப்போ எடுத்துக்கோம். 3 ஃபோர்ஸஸ், தட் இஸ் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், ஸோ இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். இதை நம்ம F3 அப்படின்னு சொல்லுவோம். F3 இந்த பாயிண்ட் மேலே F3 இந்த டைரெக்ஷனில் அடிக்குது, F1 இந்த டைரெக்ஷனில், அந்த பாயிண்டில் இந்த டைரெக்ஷனில் போகுது, அண்ட் F2 இந்த டைரெக்ஷனில். ஸோ these 3 forces F1, F2, 3 are concurrent force because all the forces acting at the same point. இந்த பாயிண்ட்டை நம்ம ஓன்னு வச்சுக்குவோம். ஓகே. இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா, இப்போ 2 ஃபோர்ஸு டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணோம்னா கம்ப்ளீட் த பேரலோகிராம், லா ஆஃப் பேரலோகிராம். ஸோ இதை தூக்கி இங்கே போடுறோம், இதை தூக்கி இங்கே போடுறோம், இந்த ஃபோர்ஸை, ஏன்னா ஈக்குவலன் ஃபோர்ஸை இங்கே போடுறோம், இதை தூக்கி இந்த ஃபோர்ஸை தூக்கி இங்கே ஈக்குவலான போடுறோம். ஸோ ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. பேரலோகிராமோட டயகனல் தான் இந்த 2 வெக்டரோட, இது F1 வெக்டர், இது F1 வெக்டர், F2 வெக்டர்னால் இதுவும் அதே சேம் டைரெக்ஷனில் F2 வெக்டர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இப்படி போகிறது. ஸோ திஸ் இஸ், இதை என்ன சொல்கிறோம் நம்ம, வெக்டர் சம் ஆஃப் F1 வெக்டர் அண்ட் F2 வெக்டர். சேம் வே பை லா ஆஃப் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ், பை லா ஆஃப் பேரலோகிராம் ஆஃப் ஃபோர்ஸஸ். பேரலோகிராம் ஃபோர்ஸஸ் என்ன? இந்த ஃபோர்ஸை நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணோம். See, approximately the parallelogram வச்சுங்க, not drawn up to the scale. F1 தூக்கி இங்கே போடுறோம், F2 தூக்கி இங்கே போடுறோம். ஸோ இது F1 plus F2 by triangle of vector addition. If 2 forces are taken in the same direction by 2 forces, 2 vectors, then the third side taken in the opposite, in the same sense, opposite sense, gives the vector addition of these 2 vectors. That is F1, the diagonal F1 plus F2. இது ஏற்கனவே நம்ம வெக்டரில் பார்த்துருக்கோம். This is F1, this is F1 plus F2 and this is F3. So for 3 concurrent forces, F1 vector, F2 vector and F3 vector acting at the same point O of a body using law of parallelogram forces, நம்ம எப்படி எழுதலாம்? See, இப்போ 2 ஃபோர்ஸஸ் இங்கே இருக்குது, ஒன்று இந்த பக்கம் இருக்குது, தட் இஸ் F3 பாயிண்ட் ஓவில் ஆக்ட் பண்ணுது. இது என்ன ஃபோர்ஸு? திஸ் இஸ் F1 ப்ளஸ் F2 வெக்டர். ரெண்டும் போத் ஆர் ஈக்குவல் இஃப் போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அப்போ நம்ம சப்போஸ் இந்த பாடி, இந்த பார்ட்டிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். போத் ஆர் ஈக்குவல். அதனால தான் இது மூவ் பண்ணாமல் இருக்குது, ஈக்குலிபிரியமில் இருக்குது. தென் சப்போஸ் ஃபார் ஈக்குலிபிரியம், that case F3 vector must be equal to F1 vector plus F2 vector.
ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நெகட்டிவ். இது இந்த பக்கம் இருக்குது, அது அந்த பக்கம் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், ரெண்டும் ஈக்குவலாக இந்த பாயிண்ட் ஈக்குலிபிரியத்தில் இருந்தது, அந்த பார்ட்டிக்கல் ஈக்குலிபிரியத்தில் மூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், தென் த பாடி வில் பி ஈக்குலிபிரியம் இந்த கண்டிஷனில். என்னது F3 வெக்டர் is equal to minus F1 vector minus F2 vector or F1 vector plus F2 vector plus F3 vector is equal to 0. So, மூணு forces இந்த particle மேலே act பண்ணுது at O and the net force is equal to 0. It means the particle will be in equilibrium condition on application of three concurrent forces. So, the vector sum of all forces, the vector sum of all the forces acting on a particle O, vector sum of the forces acting on a particle O and their vector sum, that is vector sum, is equal to 0. The body is in equilibrium due to three concurrent forces. மூணு கன்கரண்ட் ஃபோர்ஸு ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் பண்ணுது. ஆக்ட் பண்ணி மூணு வெக்டர்ஸ், மூணு ஃபோர்ஸஸோட வெக்டர் சம் ஜீரோவாக வந்ததுன்னா then it means the particle is in equilibrium due to the action of three concurrent forces. இப்போ கண்டிஷன் அந்த கண்டிஷனில் என்ன வரும்? vector F1 plus vector F2 plus vector F3 is equal to 0 in the condition. So, F1, F2, F3 are concurrent forces that is acting at a point, bringing the point to 0. So, இதே மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம வெக்டர் எடிஷன் என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பார்த்துருக்கோம்? ஒரு வெக்டரோட ஹெட்டில் சப்போஸ் F1 எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எந்த வெக்டர் எடுத்துக்கலாம்? F1 வெக்டர் எடுத்துக்கிறோம். F1 vector equal in magnitude and in direction. So, இது F1 vector. வெக்டர் அடிஷன் பண்ணுறது மூணு வெக்டர் இருக்குது. மூணு வெக்டர் அடிஷன் எப்படி பண்ணலாம்? ஒரு வெக்டரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டரோட டெய்லை போடணும். ஸோ இந்த வெக்டரோட டெய்ல் இது டெய்லை போட்டோம்னா இது எப்படி வரும்? F3 வெக்டர். ஸோ இதோட ஹெட்டில் இதோட டெய்லை வச்சிடணும். இதோட டெய்லை வச்சோம்னா தேர்ட் என்ன வருது? திஸ் இஸ் F2. By law of triangle of vector addition என்ன வருது? Sum of two, these plus this taken in same order, that is F1 plus F3 is equal to என்ன வரும்? இந்த the third force ரெண்டு கம்ப்ளீட் பண்ணணும். third will be in the opposite sense. opposite சென்ஸில் இருக்கணும். பட் வேறஸ் F2வாக இருக்கணும்னா என்ன வரணும்? F2 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். பட் F2 வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ we can take it F2க்கு பதில், இது F2க்கு பதில் மைனஸ் F2 எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2 மைனஸ், ஏன்னா இது இஸ் ஈக்குவல் டு F2 இருக்கணும். அப்போ தான் சேம் சென்ஸ் அண்ட் திஸ் வில் பி இன் த ஆப்போசிட் சென்ஸ். பட் நவ் இது வந்து சேம் சென்ஸில் இருக்குது, இப்படியே சேம் சென்ஸில் இருக்குது. ஸோ திஸ் வில் பி மைனஸ் F2. ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F2. ப்ளஸ் ஆஃப் F2னா இப்படி வந்துடும். மைனஸ் ஆஃப் F2 இருக்குது, இப்படி இருக்குது. ஸோ வி கேன் ரைட் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து என்ன தெரியுது? பை சப்போஸ் தீஸ் த்ரீ வெக்டர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை three sides of a vector by keeping head on tail. By keeping head, tail on head, tail on head
அப்படி வச்சு பார்க்குற போது in that case we if all the three vector sum of all three forces is equal to at the same point is equal to acting on the same point is equal to 0, though it means the condition in F1 plus F2 plus F3 must be 0. So it means if all the three vectors acting and represented by three sides of a vector taken in the same sense, because this sense, this sense, this sense, then the vector sum is equal to 0. That is in this condition. Lami's theorem. Suppose if three forces, இப்படி வச்சுக்கோ, இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், த்ரீ ஃபோர்ஸஸ். திஸ் இஸ் F1, this is F2, this is F3, alpha, beta, இதுக்குள்ள beta, இதுக்குள்ள gamma-ன்னு வச்சுக்கோங்க. If three forces acting on a particle kept in equilibrium, ஒரு பார்ட்டிக்கல் மேலே மூணு ஃபோர்ஸஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, then each force is proportional to sine of angle between the other two, that is F1, இந்த ரெண்டு other two வந்து ரெண்டு, F1 divided by F1 is proportional to sine beta, F2 is equal to other two forces, ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து F1. ஸோ F1 இது ஆல்ஃபான்னு வச்சுக்கோ, F1 ஆல்ஃபா, இதை பீட்டான்னு வச்சுக்கோ, இதை காமான்னு வச்சுக்கோ. ஸோ இதை மூணு நம்ம இப்போ இது எப்படி எழுதலாம், we can write three sides of a triangle. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது F2, இது ஃபஸ்ட்டு F1 எழுதிக்கோ, this is F1, இதை தூக்கி இங்கே போடுறோம், this is F2 and this is இது என்ன F3. ஸோ ஆல்ஃபா என்ன வருது, F2க்கும் F3க்கும் இது வந்து F2க்கும் F2 இப்படி போகுது, F3 இப்படி போகுது. ஏன்னா ஆங்கிள் எப்போதும் இது வந்து இப்படி போகுது, இது இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. டெய்ல் டு டெய்ல் அதுதான் ஆங்கிள், டெய்ல் டு டெய்ல் தான் ஆங்கிள் எப்போதும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட ஹெட்டிங் இருக்குது, டெய்லிங் இருக்கும். ஸோ இதோட ஹெட்டிங் இருக்குது, டெய்லிங் இருக்குது. ஸோ F2க்கும் F3க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் உள்ளது, திஸ் இஸ் F2, திஸ் இஸ் F3. F2க்கும் F3க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா, அண்ட் திஸ் வில் பி 180 இல்லையா, பை மைனஸ் ஆல்ஃபா. சேம் வே இப்போ இது F3 இப்படி போகுது, அண்ட் F1 எப்படி போகுது, திஸ் இஸ். ஸோ F3க்கும் F1க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் பீட்டா. ஸோ இது என்ன இருக்கும், 180 மைனஸ் பீட்டா, பை மைனஸ் பீட்டா. ஸோ பை மைனஸ் பீட்டா. Now this is இப்படி போகுது F1, இப்படி போகுது F2. ஸோ F1க்கும் F2க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் காமானா இது எவ்வளோ இருக்கும், பை மைனஸ் காமா. ஸோ பை சைனில் என்ன சொல்லுது, பை சைனில் ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து ஆங்கிள் ஏ, அதுக்கு நேராக இருக்கிற சைடு வந்து ஏ, இது ஆங்கிள் பி, அதுக்கு நேர் சைடு இருக்க சைடு வந்து பி, இதை வந்து ஆங்கிள் சி, அதுக்கு நேராக இருக்கிறது ஸ்மால் சி. ஸோ என்ன சொல்லுது, சைடு டிவைடட் பை சைன் ஆஃப் ஆங்கிள், இந்த சைடுக்கு நேராக இருக்கிற ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை இதுக்கு நேராக இருக்கிற சைடு என்ன, இதுக்கு நேராக பி, சைடு வந்து பி, அதுக்கு நேராக இருக்க இந்த சைடு நேராக இருக்கிற ஆங்கிள் வந்து சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைடு சி, அதுக்கு நேராக இருக்கிற ஆங்கிள் என்ன, சைன் சி. இதுதான் சைன் லா. ஸோ சைன் லா இங்கே நம்ம அப்ளை பண்ணோம்னா எப்படி வரும், ஸோ திஸ் இஸ் இது F1, ஸோ வி கேன் ரைட் F1, இது F1, அதுக்கு நேராக இருக்கிற ஆங்கிள்னா சைன் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. சைன் எல்லாத்துலேயும் சைன் வரும், அதுக்கு நேராக இருக்கிற ஆங்கிள்
is equal to F2. F2 இது அதுக்கு நேராக இருக்கிற angle sin of pi minus beta and F3 இது F3 அதுக்கு நேராக இருக்கிற angle pi minus alpha is equal to F3 by sin pi minus gamma. நமக்கு எல்லாம் ஏற்கனவே நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் படிக்கும் sin with pi 1 pi 2 pi 3 pi minus some theta வந்ததுனாலே இந்த தீட்டாவை ஆசிட்டிஸ் நம்ம எழுதிக்கிறோம். பையன் வந்து இது சேஞ்ச் ஆகுது, சைனாக இருக்கும். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது பை மைனஸ் 180 மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் இது செகண்ட் குவாட்ரண்ட் சைன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பை மைனஸ் தீட்டா அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் F1 இதுவே பை மைனஸ் ஆல்ஃபா இஸ் sin of alpha is equal to F2 into sin of pi minus beta பீட்டான்னு எழுதிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரியில் நான் கொடுத்துருக்கேன், தயவு செய்து பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு F3 பை சைன் காமா. இதை தான் லாமிஸ் தியரம்னு நம்ம சொல்கிறோம். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது? இஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் F1, F2, F3 that is F1, F2, F3 forces acting on a particle kept in equilibrium. This particle is kept in equilibrium. அப்படின்னா vector sum of F1 plus F2 plus F3 is equal to 0. Then each force is proportional to angle between the other two forces. F1 னா F2க்கு F3க்கு இடையில ஆங்கிள், F2 னா F3க்கு F1க்கு இடையில ஆங்கிள், F3 னா F1 F2க்கு இடையில உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா. இதுதான் லாமிஸ் தியரம்னு சொல்கிறோம்.